திருவள்ளூரில் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயர கட் அவுட் ஆட்டோவில் மீது விழுந்து விபத்து நேரிட்டது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவிடலாம். வணக்கம். திருவள்ளூரில் நாளை நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் பகுதியில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரு புறங்களிலும் திமுக கொடிகளும் பிரம்மாண்ட பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் எதிரே சுமார் 40 அடி உயரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருவள்ளூர் பகுதியில் திடீரென பெய்த பலத்த மழை மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக ஆட்சியர் அலுவலகம் எதிரிலே இருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட் அவுட் விழுந்ததில் அவ்வழியாக சென்ற ஆட்டோ பலத்த சேதமடைந்தது. இதனால் ஆட்டோவில் பயணம் செய்த ஓட்டுநர் உள்ளிட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் அதன் அருகே வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கட் அவுட் சாலை முடிந்ததால் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. நெடுஞ்சாலை ஓரங்கள் பதாகையில் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் திருவள்ளூர் பகுதியில் பிரம்மாண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட் அவுட்டுகள் தற்போது பெய்த பலத்த மழையின் காரணமாக சாலையில் விழுந்து போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அந்த கட் அவுட்டுகளை அப்புறப்படுத்தும் பணியில் கட்சியினரும் நிர்வாகிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.